ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ பாடு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டொட்டடாயிங்க 500K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, 500K ஃபாலோவர்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு வேண்டி இந்த பலூன்லாம் வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இந்த பாடு. இவ என்னடான்னா ஃபர்ஸ்ட் இவளுக்கு கேக் கொடுத்தா எனக்கு 2 0 தான் வேணும்னு, அவ என்னடான்னா எனக்கு 5 தான் வேணும்னு. கடைசி ஒரு வழியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லாமல் இது வந்து சாத்தியமாயிருக்காது. பிகாஸ் இன்ஸ்டாகிராமுக்கு நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக ரீல் போட ஆரம்பித்து ஒரு 6 months 7 months இருக்கும். அதில் வந்து இந்த க்ரோத் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரீல் ஷார்ட். ஸோ நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து நடந்திருக்காது. அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இங்கேவா காணிக்கிறேன். ஸோ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் மகம் அந்த லைட்டை போயிடும். ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்தவித பலனுமே எதிர்பார்க்காம, எந்த ஒரு இதையுமே எதிர்பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு சுனிதா. லைக் எந்த வித நான் வந்து 500K ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா, நான் கூட லேட்டராக வந்து பலூன் வாங்கி ஒரு ஃபோட்டோ போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் அவங்க அதை பார்த்துட்டு எனக்கு சென்னையிலேருந்து இங்கே ஸ்விக்கியில் வந்து ஐபேக்கில் வந்து கேக் ஆர்டர் பண்ணி நேற்று கொண்டு வந்து டெலிவரி பண்ணாங்க. நானும் யாருடா அப்படின்னு பார்த்தா சுனிதா அங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கட் பண்ணி இன்னைக்கு வந்து நம்மளோட இந்த மைல்ஸ்டோனை வந்து செலிப்ரேட் பண்ணலாம். மைல்ஸ்டோன்னா இன்ஸ்டாகிராம் அம்மாவோட கரியரில் வந்து இந்த 500Kங்கிறது ஒரு மைல்ஸ்டோன். செக் பண்ணுவோமா? அவ அதுக்கடையில பிளேட்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. சார்ஜ் இல்ல. ஸோ அகெயின் இது வந்து உங்களுக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் சுனிதாக்கு வந்து ஹியூஜ் தேங்க்ஸ். இந்த கேக் வந்து நீங்கள் எனக்குன்னு சென்ட் பண்ணது. ஆக்சுவலி கேக் வெட்டுற பிளான்லாம் எனக்கு கிடையாது. பட் அவங்க சென்ட் பண்ணதுனால நோ நீ சாப்பிடு சாப்பிடு. வாப்பா. தேங்க்யூ. அப்பா ஒரு வழியா ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த ஃபோட்டோ எடுக்க முன்னாடி சுனிதாலாம் ஃபோட்டோ ஷூட் அடிக்கடி வைப்பாங்க. எனக்கு இப்போ அதை நினச்சாலே தலை சுற்றுது. ஆக மொத்தம் நாங்கள் இந்த ஒரு ஃபோட்டோக்கே வந்து பிபி ஏறிட்டு எங்களுக்கு. அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறவங்க வந்து உண்மையிலே கிரேட்டு தான். நல்லா இருக்கா மஹி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட லாங் பெண்டிங்கான ஒர்க்கு நாங்கள் இது வந்து கொஞ்ச நாளாகவே பண்ணணுன்னு இருந்தது. மெயினாக க்ளீன் பண்ணுறது தான். பைக்கு கார் எல்லாமே செம்ம டஸ்ட் ஆகிடுச்சு. அதுவும் மெயினாக நாங்கள் ஒரு 2 weeks போல் 2-3 weeks எடுக்கவே இல்லைல்ல, அதனால் ஸோ வெயிலெலாம் நல்லா தாழ்ந்ததுக்கு அப்புறமாட்டு சரி இன்றைக்கி எப்படியாவது 3த்தையுமே நல்லா கழுவி விட்டுறலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ எங்களோட ட்ரஸ்டபிள் ப்ரெஷர் வாஷர். ஸோ இது நான் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அகாரோவோட ரீகல் மகி கூப்பிடு என்ன ஏதோ ஒன்று கேக்கு. ஸோ அகாரோவோட ரீகல் ப்ரெஷர் வாஷர். இதோட அமேசான் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இது யூஸ்வலாக நாங்கள் வந்து செட்டப் பண்ணியே வச்சுருவோம். மெயினாக இந்த இடத்துல தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து க்ளீன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணணும்னு இல்லை. இது இந்த இடத்துல நான் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு லாங் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு சைடு ஒயரு, இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து அவுட்லெட் பைப்பு, அதாவது இந்த பைப் வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இது வழியாக தான் நமக்கு வந்து ஒரு லாங். என்னடா பென்சிலா? எதுக்கு?
இப்பவே எடுத்து வைக்க போறியா? நாளைக்கு எடுத்து வைக்கலாம். அது அங்கே எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த அவுட்லெட் பைப்போட அந்த லாங் இதை பாருங்கள், அங்கே வரைக்கும். அதனால நமக்கு வந்து உங்களுக்கு வந்து சில பேத்துக்கு வந்து ஒரி ஆகுறது வந்து என்னென்னா, எங்களுக்கு பைப் கனெக்ஷன் வேறு இடத்துல இருக்குது, கார் வந்து தள்ளி இருக்குது அப்படின்னு. அதுக்கு தக்கனே அவங்க அவ்வளோ லாங்காக கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்களோட அந்த இந்த பிடிச்சி அடிப்போம்ல, அது இந்த அந்தாடா இதை கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து அந்த இதில் கனெக்ட் பண்ணிடணும். இது வழியாக நமக்கு தண்ணி வரும். அந்த சைடு வந்து நீங்கள் டியூப்பு கனெக்ட் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு ரெண்டாவது பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை லாக் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுக்கு அந்த இன்லெட் பைப் வந்து என்னென்னா, அது எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா எங்ககிட்ட இன்னொரு ப்ரெஷர் வாஷர் இருந்துச்சு, அதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஹோஸ் வந்து எல்லா பைப்லையும் ஃபிட் ஆகாது. ஆனால் இது அப்படி கிடையாது. என்னென்னு உங்களுக்கு அணிகிற பாருங்க. ஸோ இதை நம்ம அந்த ஆப்போசிட் சைடை நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிடணும். அந்த சைடு, இந்த சைடு ஒன்று இருக்குல்ல. ஸோ இது வழியாக தண்ணி வரும், இது வழியாக தண்ணி எடுக்கும். ஸோ சிம்பிள். அண்ட் பைப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பைப் மாடல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த பைப்பும் கனெக்ட் பண்ணியாச்சு, அந்த பைப்பும் கனெக்ட் பண்ணியாச்சு. மெஷினை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து சதீஷ் வந்து ஆக்சுவலி அதில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மெஷின் ஆன் பண்ணிட்டா சவுண்டாக இருக்கும். ஆப்ஷன் இல்லைடா, இந்த இது தண்ணி ஃபோர்ஸ் வரும்ல. ஆமாம், இந்த சிங்கிள் லைனில் வர்றது, அப்படி பிரிஞ்சு வர்றது, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அடிக்கிறது, நம்ம அடிப்போம் தெரியுமா, இது வந்து ஒரு கன் மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ இந்த கன் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதையும் அங்கே அது எப்படி திருக்கிறதுன்னு காணி. ரொம்ப சிம்பிள் தான். இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அடிக்கும், இன்னொரு இது புஷ்ஷுன்னு அடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் அது செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த ஸ்டெப் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு இது என்னென்னா, ஒரு ஆரஞ்சு கலரில் சோப்பு வந்து நிறைய பேர் கார் வந்து சோப்பு வச்சு கழுவணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக ஒன்று உண்டு. அது எனக்கு வந்து இப்போ எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் அது என்னோட லாஸ்ட்டு இதோட ரிவ்யூ நான் ஒரு கொடுத்துருந்தேன். அந்த கிளிப்பில் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அதை நாங்கள் தேடி தேடி பார்க்குறோம். அந்த கன் மாதிரி ஒன்று ஆரஞ்சு கலரில் உண்டு, அதை காணும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி எங்களுக்கு சோப்பு வச்செல்லாம் அடிக்க வேண்டாம், அதனால் தேவையில்லை. பட் நான் அதில் நீங்கள் வந்து சோப்பு வேணும்னா அதில் அட்டாச் பண்ணணும். ஆமாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி என்ன ஃபோர்ஸில் வருதுன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இதை ஆன் பண்ணோன்னே அங்கே இழுக்க ஆரம்பிச்சிடும். இதை அமுக்கணும். இதை அமுக்கினா தான் தண்ணி வரும், இழுக்கும், மோட்டர் ஆன் ஆகும். எஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இப்படி ஏன் விட்டு வருதா. ஓகே. ஸோ புஷ்ஷுன்னு வருதா. அடுத்தது ட்விஸ்ட் பண்ணி காணி. ஸோ இன்னொரு மாடல் இப்படி வரும், ஸ்ப்ரே மாதிரி உங்களுக்கு அடிக்கணும். இது வந்து எதுக்குன்னா மெயினாக சோப்பு வைக்கிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சோப்பு எல்லாத்தையும் ஈவனாக பண்ணும். இந்த ரெண்டும் தானா. இன்னொன்று வந்து நல்லா விரிஞ்சு வரும். ஸோ 3 அணம் இருக்குது மொத்தம். உங்களுக்கு எது வேணுமோ பண்ணிக்கலாம். திருக்குனா அதான் திருக்குனா ஒவ்வொரு ஃபோர்ஸில் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த இது வந்து நல்ல ப்ரெஷராக வரும் உங்களுக்கு. டயரு அந்த அழுக்கெல்லாம் கழுவணும் அப்படின்னா இது வசதியாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ, தண்ணியுமே சிக்கனமாக தான் எடுக்கும். ஏன்னா நீங்கள் பக்கெட்டில் தானே ஃபில் பண்ணுறீங்க. ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து அது தண்ணி இழுத்து அப்படி போய் அங்கேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரெஷரில் உங்களுக்கு அந்த இடுக்குலலாம் எந்த அழுக்கு இருந்தாலும் நீட்டாக வந்துடும்.
ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏசி தண்ணி வடிஞ்சு தரையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த ப்ரெஷர் வாஷரோட ஃபோர்ஸை வந்து காணிக்கிறேன். சதீஷ் வந்து ஃப்ளோரை லைட்டாக க்ளீன் பண்ணி காணிப்பாங்க எவ்வளோ ஃபோர்ஸுன்னு. எப்படி க்ளீன் ஆகுது, பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த ஃபோர்ஸில் ஃப்ளோர் கொண்டு க்ளீன் ஆகிடுச்சு. அந்த இடத்த காணி. இந்த இடத்த க்ளீன் பண்ணு. இதில் தான் நிறைய அழுக்கு. அந்த ஃபோர்ஸை பார்த்தீங்களா? ஸோ சதீஷ் ஆக்சுவலி கார் துடைக்கிறதுக்குன்னு, அது என்ன துணி, இது என்ன கார் துடைக்கிறதுக்குனே துணி அமேசானில் இருக்குது. ஸ்பெஷலி நீங்கள் அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா அந்த கிளாத்தை ஒருக்கா விரிச்சு காணிடா, ஹைலி அப்சர்வ் பண்ணும் அந்த கிளாத்து. இன்னொன்று வந்து ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வராது. ஏன்னா இதுக்குன்னே ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்களா, தண்ணி வந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடும். அதனால அதோட லிங்க்கும் இருந்தால் நான் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ சதீஷ் வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க, நான் வந்து சும்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பிளாக் பேந்தர் பழையபடி பளபளன்னு ஆயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுதான் கார் கிளீனிங் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே வெயிட்டிங்கில் இருந்தோம். வெயிட்டிங்னு சொல்கிறத விட ரொம்ப நாளாக பெண்டிங்காக தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம் இந்த வெயிலில் ஸ்பெஷலாக. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. அண்ட் அகாரோட ப்ரெஷர் வாஷரோட லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படி vlog கண்டினியூ பண்ணலாம். மகி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க ட்ராயிங் கிளாஸில் என்ரோல் பண்ணி விட்டுருந்தோம் காலையில். ஸோ போயிட்டு வந்துட்டு பார்ப்போம். மகி ஓன் பெயிண்டிங்கை காணி. இது மகியோட பெயிண்டிங், இது மகாவோடது. செம்மையாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஆக்சுவலி இதை வந்து ஃப்ரேமே பண்ணலான்னு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. மகாவோட மரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, மகியோட மரம் வந்து சின்னதாக இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. பத்திரமா எடுத்து வைங்கன்னா ஓகே. மகி நீ உனக்கதெல்லாம் ஒரு ஃபைலில் வச்சுக்கோ, மகா உனக்கதெல்லாம் ஒரு ஃபைலில் வச்சுக்கோ. ஓகே 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 ஓகே. என்னது? ஆமாம், பேக்கும் தனியாக வச்சுக்கோங்க. ஆமாம் ஓகே, வா சாப்பிடியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. சதீஷ் இன்னைக்கு மார்னிங் பார்த்துட்டு இதை எனக்கு செஞ்சு தருவியா அப்படின்னு கேட்டாங்க. அதனால லஞ்சுக்கு வந்து இதை வந்து செஞ்சிடலான்னு. இதோட பேர் பார்த்திங்கன்னா மாங்காய் மோர். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு மாங்காய் எங்கள் வீட்டு மாங்காய் மரத்துலேருந்து இப்போ தான் பறித்தேன். அது தோலோடி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 6 சின்ன வெங்காயம், நான் ஒரு பச்சை மிளகா போடுறேன், நீங்கள் 2 வெண்ணெய் போட்டுக்கலாம், இஞ்சி ஒரு துண்டு, உப்பு, தயிர். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அரைச்சி லேசாக சதைச்சி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மோரையும் ஊற்றி உப்பு தண்ணி எல்லாம் ஊற்றி அரைச்சிட்டு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு ரைஸு கூட சாப்பிட்லாம், இல்லாட்டி வெறும்போல கூட குடிக்கலாம். ஸோ மாங்காய் மோர். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நானே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது சம்மர்னாலே மோர் தான், அதுவும் எங்கள் வீட்டில் அடிக்கடி நாங்கள் வந்து சம்பாரம் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபி இன்டர்நெட்டில் பயங்கர பாப்புலராக இருக்குது. இதுக்கு பேர் மாங்காய் மோர். இதை பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் மாங்காய், ஒரு கை கருவேப்பிலை,
சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, இதை வந்து லேசாக சதைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் நல்ல புளிப்பாக உள்ள மோர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் போட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்ல பிளெண்டரில் அடிச்சிருங்க. என்னோடய பிளெண்டர் நல்லா அடிச்சிருச்சு, நான் வடிகட்டல. நீங்கள் வந்து அந்தளவுக்கு அரைப்படலை அப்படின்னா இதை நல்லா வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுருங்க. நல்ல சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் கப்பில் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது அப்படியே குடிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதத்துக்கு நம்ம ஊற்றி சாப்பிடுவோம்ல, மோர் ஊற்றி சாப்பிடுவோம்ல, அதுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளவு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாங்காவோட புளிப்பு, தயிரில் உள்ள புளிப்பு, இஞ்சி, பச்சை மிளகாவோட காரம்லாம் இந்த இதுக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஞ்சிடுச்சு நாகர்கோயிலில் ஜோருன்னு ஒரு 15 நிமிஷம் மழை பெஞ்சிச்சுங்க. நல்லா பெஞ்சிட்டு, அடித்து பெஞ்சிட்டு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ், அரை மணிக்கூர் கிட்ட பெஞ்சிருந்துச்சுன்னா நம்மளோட சூடு கொஞ்சம் தணிஞ்சிருக்கும். உங்கள் ஊரில் மழை இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மழை பெய்யும்போது இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், வந்து எட்டி பார்க்குது. என்னடா இவ்வளோ நாள் ஹீட்டாக இருந்துச்சே, திடீர்னு மழை பெய்யுதே அப்படின்னு. ஆனால் இப்படி பெஞ்ச மழை வந்து டக்குன்னு ஒரு சூடு கிளப்பி விட்டுரும். வேர்த்து கொட்டுது இப்போ எனக்கு. பட் ஓகே, அட்லீஸ்ட் இப்போவாது பெஞ்சிச்சே. எப்பா, இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லைட் போட்டு காணிக்கிறேன். இன்ஸ்டாகிராமுக்கு தப்போக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்ம ரைஸ் கேக் பண்ணோம்ல, அந்த இதை வச்சு தப்போக்கி பண்ணிகிட்ருக்கேன். அது கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு 10 minutes இது கொதிச்சிச்சுன்னா ரெடி ஆயிரும். ஸோ இந்த ரெசிபி நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண ரெசிபி. இது உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துடும். இல்லாட்டி என் ரெசிபி சேனலில் பாருங்கள், எம்மிட்டம் யார்த்தி ரெசிபீஸ். அதுதான் என்னோடய யூடியூப் சேனல் ரெசிபிக்கு.